அனைவருக்கும் வணக்கம். சிவபுராணம் உரை விளக்கத் தொடர் நாள் 8. சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளுமலை போற்றி. சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். பெருந்துறையில் இறைவன் மாணிக்கவாசக பெருமானுக்கு குருவாக வந்து அவரை அரவணைத்தார். இதனை அவரே பல இடங்களில் குறிப்பிடுகிறார். கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க என சிவபுராணத்தின் 3ஆம் அடியிலும் நமக்கு தெளிவாக அக்கருத்தை விளக்கிவிட்டார். ஆதலால் திருவாசகம் முழுமையும் திருப்பெருந்துறை உரை இறைவா என்று அவ்விடத்தில் உள்ள இறைவனை அல்லது அவ்விடத்தில் தான் உணர்ந்த இறைவனை அவர் வியந்து போற்றி பாடியிருக்கிறார். உத்தரகோசமங்கை, திருப்பெருந்துறை, தில்லை ஆகிய 3 தலங்களைத்தான் அவர் மிகுதியாக பாடியிருக்கிறார் என்பதனை நாம் அறிவோம். திருப்பெருந்துறை உரையும் நம் தேவன் ஆராத இன்பம் அருளும் அலையாக இருக்கிறான் என அவர் கூறுகிறார். அந்த திருப்பெருந்துறைக்கும் ஒரு தன்மையை முன்வைக்கிறார். அதுதான் சீரார் என்பது. சீர் என்ற சொல் குறித்தும் அதன் இயல்புகள் குறித்தும் ஏற்கனவே விளக்கினோம். அது ஈர்ப்பது, மிகை, குறை ஆகியவற்றை ஒருங்கே கொள்வது, எவற்றை அது ஈர்க்கிறதோ அவற்றை அது ஏற்கிறது என்பன அக்கருத்துகள் நினைவூட்டலுக்காக குறிப்பிட்டேன். ஏற்ற இரக்கம் மிகை குறை இல்லாதது அல்ல சீர். ஏற்றமும் இரக்கமும் மிகையும் குறையும் இருந்தாலும் அவை யாவற்றையும் தனக்குள் ஓர் ஒருங்காக கொண்டிருப்பதுதான் சீர்தன்மை. சீரார் பெருந்துறை என்று இங்கே கூறப்பட்டிருக்கிறது. ஆர் எனும் சொல் எழுச்சி கூறியது. ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மேலே எழுவது, அதிலிருந்து தன்னை தனிப்பிரித்து காட்டுவது,
ஆகியன ஆர் எனும் சொல்லுக்குரிய அடிப்படையான கருத்துகள். அதிலிருந்துதான் ஆரவாரம், ஆர்ப்பரிப்பு ஆகிய வழக்கு சொற்கள் வளர்ச்சி அடைந்தன. உள்ள குறுக்கு கால்கள் ஆரக்கால் என்று அழைக்கப்படுவது உண்டு. வட்டத்தை இரண்டாக பிரிப்பதனை விட்டம் எனவும் அதில் ஒரு பகுதியை ஆரம் எனவும் நாம் கூறுகிறோம். ஒரு குறிப்பிட்ட நிலை மற்றும் வடிவம் ஆகியவற்றுக்குள் அடங்காமல் அதிலிருந்து தான் தனி என எழுச்சி அடைவது ஆர். வட்டம் முழுமையானது. அதற்குள் ஒரு தனி பகுப்பை கொண்டு இப்பகுதி தனி என்று கூறுவதனால் அது ஆரம். சக்கரம் எனப்படுவது முழுமையானது. ஆனால் அதனை தனித்தனி கூறுகளாக பகுக்கையில் அப்பகுப்பினை நிலைநாட்டுவதற்குரிய கால்கள் யாவும் ஆரக்கால்கள் எனப்படுகின்றன. ஒரு வண்டி, ஒரு சக்கரம் 9 ஆரக்கால்களால் செய்யப்படுகிறது என்றால் அதன் உள்ளே 8 கூறுகள் அல்லது பகுப்புகள் தனித்தனியாக இருக்கின்றன என்று ஆகிறது. எவ்வாறாயினும் ஆர் எனுஞ்சொல் ஒரு வடிவத்தை மற்றும் ஒரு நிலையை கடந்து மேலெழுதல், தனிப்பிரிதல் எனும் பொருளை உள்ளடக்கியது. சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி என்று இங்கே மாணிக்கவாசகர் கூறுகிறார். சீர்தன்மை எனப்படுவதே பல்வேறு ஏற்ற இறக்கங்களையும் தனித்தன்மைகளையும் உள்ளடக்கி ஓர் ஒருங்காக இருப்பதுதான். அந்த சீர்தன்மையே ஆர்த்தெழும் பெருந்துரையாக அத்தலத்தில் உள்ள இறைவன் இருக்கிறான் என்கிறார் அவர். இது இறைவனுக்கு மட்டுமே உரிய தன்மை. மனிதர்களால் அப்படி இருக்கவே இயலாது. அதனை பற்றி ஒரு கற்பனைக்கு கூட வாய்ப்பில்லை. சரி தவறு நல்லது கெட்டது ஆகியவற்றை ஒருங்கே உள்ளடக்கி சீராக இருத்தல் மனிதருக்கு வாய்த்துவிடும். ஆனால் அந்த சீர்தன்மையே எழுச்சி அடைய வேண்டும் என்பது மாந்தருக்கு வாய்க்காது. ஏனென்றால் சீரான ஒன்று ஆர்க்கிறது, மேலெழுகிறது என்றால் அது தன்னிலையை கடந்து பிறவற்றின் நிலைகளுக்கும் தன்னை வழங்குகிறது என்று பொருள். ஒரு மனிதர் தான் சீர்நிலையை அடைந்து விட்டால் அப்படியே இருந்து விடுவார். அவ்வளவுதான் மாந்த வாழ்க்கையில் அமையும் வாய்க்கும். தனது சீர்தன்மையையே எழுச்சியடைய செய்யும் பொழுது அது பிறருக்கும் பலருக்கும் பிறவற்றுக்கும் உரியதாகிவிடும். அந்நிலையில்
தனது சீர்தன்மை மேலும் மேலும் ஏற்ற இறக்கங்களை பெற்றுக்கொண்டே இருக்கும். மீண்டும் மீண்டும் அவற்றை ஒருங்கமைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் எனது வாழ்க்கை, என் வாழ்க்கை சீராக இருக்கிறது என்ற நிலையை அடைவதற்கே மாந்தர் பெரும்பாடும் அரும்பாடும் படுகிறார்கள். தனி நோக்கம் இல்லை, பொது நோக்கம்தான் இருக்கிறது என்று அதற்கு பொருள். ஆதலால்தான் சீரார் பெருந்துரை நம் தேவன் என்று இறைவனை இவ்விடத்தில் மாணிக்கவாசகர் கூறுகிறார். இதே போல சீரார் பவளங்கால் முத்தங்கையராக என்றும் திருப்பொன்னூசல் பதிகத்தில் அவர் பாடியிருக்கிறார். அடுத்த அடி இதற்கு நேர் எதிரான கொள்கையை முன்வைக்கிறது. அதேவேளை முதல் அடிக்கு உரிய கொள்கைக்கு உள்ளே அது அடங்கியும் விடுகிறது. அதாவது முதல் அடி எதனை கூறுகிறதோ அதற்கு நேர் எதிரான கருத்து இரண்டாவது அடியில் இருக்கிறது. ஆனால் இந்த இரண்டு அடிகளும் ஒரு சீர்மைக்குள் வந்து விடுகின்றன. ஆறாத இன்பம் அருளும் அலை போற்றி. ஆர் என்பது ஒரு வடிவத்திற்கு மேலெழுதல், தனிப்பிரிதல் என கூறினோம். ஆறாத இன்பம் என்றால் என்ன? எழுச்சி அடையாத இன்பம், மேலெழாத இன்பம். இதுதான் அதற்கு பொருள். வழக்கத்தில் அது எவ்வாறு இருக்கிறது என்று நான் பின்னர் கூறுகிறேன். இறைவன் ஆர்ப்பரிக்காத இன்பத்தை அருளும் அலை போன்றவன் அல்ல, அருளும் அலை என்று இருப்பவன். இதில் கூட அவர் முரண்களை பின்னுகிறார். அலை என்றாலே ஆர்ப்பரிப்புதான். கடல் என்னும் வடிவத்திற்கு மேல் எழுவது அலை. ஆகவே அலை என்றாலே ஆர்ப்புதான் அதன் இயல்பு. அலைகள் வழியாகத்தான் கடல் தன் எல்லையை கடந்து தன்னை விரித்து கொள்ளும். அவ்வகையிலும் அலை என்பதே ஆர்ப்பதுதான். ஆறாத இன்பம் அருளும் அலை போற்றி என்கிறார். இன்பத்தை இறைவன் அருளுகிறான். எப்படி அருளுகிறான்? அலை அலையாக வந்து அருளுகிறான். எவ்வளவு ஒரு அற்புதமான கருத்து இவ்விடத்தில் மாணிக்கவாசகரால் உரைக்கப்படுகிறது. அலை எனப்படுவது என்ன? ஓரிடத்தில் நில்லாதது. அது கரையை நோக்கி வந்து கொண்டே இருப்பது. கரைக்கும் பெருங்கடலுக்குமான உறவை அமைப்பதே அலைதான்.
நிலத்தின் மீது பாய்வதற்கு அது துடித்து கொண்டே இருக்கிறது. தன்னிடம் இருப்பவற்றை கரையில் ஒதுக்குவதை தன் இயல்பாக வழக்கமாக கொண்டிருக்கிறது. இறைவன் ஒரு பெருங்கடல் என நாம் கொண்டால் அவனது அலைகள் அருளுகின்றன. நாம் கரையில் கிடக்கிறோம், தரையாக இருக்கிறோம், மண்ணாக கிடக்கிறோம். அவனோ அலையாக வந்து நமக்கு இன்பத்தை அருளுகிறான். அந்த பெருங்கடலே மேலெழுந்து வந்தால் நாம் மூழ்கி போவோம். ஆதலால் அவன் அலையலையாக வந்து நமக்கு இன்பத்தை அருளுகிறான். இப்படி அருளும் பொழுதும் அவன் ஆர்ப்பரிப்பு இல்லாமல் வருகிறான். ஆர்ப்பரிப்பு இல்லாத இன்பத்தை அருளுகிறான். எழுச்சி இல்லாத, தனிப்பிரிந்து செல்லாத தன்மை கொண்ட இன்பத்தை வழங்குகிறான். எளிமையாக கூற வேண்டுமென்றால், இறைவன் நமக்கு வழங்கும் அருள் அமைதியான, ஒழுங்கிற்குள் அடங்கி இருக்கத்தக்க இன்பம். ஆர்ப்பரிப்பு இல்லாத இன்பம் அருளுவது இறைவனாகிய அலை. இந்த அலை ஆறாத அலை. இந்த அலை ஆர்ப்பரிப்பு இல்லாத அலை. இது இன்பத்தை அருளுகிறது. இது இந்த அடிக்கு உரிய பொருள். முதலடி என்ன கூறுகிறது? சீர்தன்மையே ஆர்த்தெழுந்து கொண்டிருக்கும் பெருந்துரை என்கிறது. இந்த இரண்டுக்கும் உள்ள ஒற்றுமை யாது என நோக்குவோம். இறைவன் தன் அடியார்க்கு அல்லது தன் பிள்ளைகளுக்கு இன்பத்தை ஓர் அலை போல் அருளிக்கொண்டே இருக்கிறான். அவ்வாறு அவன் வழங்கும் இன்பம் ஆர்ப்பரிப்பு இல்லாதது. அலையாக இருந்தாலும் அதுவும் ஆர்ப்பரிக்காமல், எழுச்சியடையாமல் இன்பத்தை அருளுகிறது. அது ஆர்ப்பரித்தால் என்ன நிகழும்? கரையே கடலுக்குள் சென்றுவிடும். இறைவன் நம்மிடம் தன் ஆர்ப்பரிப்பை ஒருவேளை காட்டினால் நாம் என்ன ஆவோம்? நமக்கு வாழ்க்கை இல்லாமல் போகும். இன்பத்தை நாம் வேண்டுகிறோம், நாடுகிறோம். ஆனால் அவன் வெள்ளம் போல் பாய்ந்து அவற்றை வழங்குவதில்லை. அலையலையாக வழங்குகிறான். குழந்தைக்கு மூச்சு முட்டும் அளவிற்கு எந்த தாயும் பால் ஊட்டுவதில்லை. செரிக்க செரிக்க பால் ஊட்டுதல்
தாயின் இயல்பு. அவ்வாறு இன்பத்தை நாம் உள்வாங்க அவன் படிப்படியாக அலையலையாக அருளி கொண்டிருக்கிறான். ஆனால் சீரார் எப்படி இருக்கிறான் என்றால், இவ்வாறான பல்வேறு அல்லது பல கோடி உயிரினங்களுக்கும் சீர்தன்மையை வழங்கி கொண்டே இருப்பதனால் அவன் ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறான். அவன் சீர்மையில் எழுச்சியடைந்து கொண்டிருக்கிறான். அவன் யாவற்றையும் உள்ளடக்கும் அளவிற்கான ஆர்ப்பில் இருக்கிறான். அப்படி இருந்தாலும் தன் பிள்ளைகளுக்கு அருள் வழங்குகையில் எழுச்சியே அடையாத அலை போல வந்து அருளுகிறான். அவ்வளவு தன்னை தனித்துக் கொள்கிறான். அவன் தன்னை முழுவதுமாக, தன் எழுச்சியை முழுவதுமாக ஒருவேளை வெளிப்படுத்தினால் அதனை தாங்குவதற்கு எவரும் இல்லை. இதுதான் சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆறாத இன்பம் அருளும் அலை போற்றி என்பதின் உட்பொருள். சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பண்ணியான். இங்கே இறைவனது பெயரை குறிப்பிடுகிறார். இதற்கு முன்பு இறைவனை எவ்வாறெல்லாம் அவர் அழைக்கிறார் என நோக்குவோம். முதலில் இறைவன் பெயரை கூறவில்லை, மந்திரத்தை முன்வைக்கிறார். நமச்சிவாய வாழ்க என்கிறார். பின்னர் நாதன் என்கிறார், குருமணி என்கிறார், ஏகன், அநேகன், வேந்தன், பிஞகன், சேயோன், சீரோன், ஈசன், தேசன் என்றெல்லாம் கூறுகிறார். இந்த தேசன் என்று அழைக்கும் இடத்தில் அவர் இறைவன் பெயரை குறிப்பிடுகிறார். ஏற்கனவே அந்த இரண்டுக்கும் உள்ள உறவு பற்றி விளக்கிவிட்டோம். பின்னர் நிமலன் என்றார், மன்னன் என்றார், தேவன் என்றார். மீண்டும் இப்பொழுது சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் என்கிறார். தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி என்று கூறினார் அல்லவா? அதில் சிவன் எனப்படுவது சிவந்த மேனியன், செம்பவள வண்ணன் என்பதுதான் அடிப்படை கருத்து. இதனை கூறினோம். தேசு என்றால் என்ன என விளக்கினோம். அதற்கும் ஒளிக்கும் உள்ள உறவு யாது என விளக்கினோம். ஒளி தன்னை ஒளியாகவே கொண்டிருக்கிறது என்றால் எந்த வடிவமும் இல்லை. ஒளி நம் கற்பனைக்கு அப்பாற்பட்ட வேகத்தில் இருக்கிறது. நம் கொள்கையின்படி ஒளியை காண இயலாது. நாம் காண்பது வெளிச்சத்தைத்தான், ஒளியின் ஒரு சிதறலைத்தான் நாம் காண்கிறோம். ஒளி ஒளியாகவே இருந்து விடுகிறது என்றால் எந்த வடிவமும் இல்லை, பொருளும் இல்லை.
ஒளி தன்னை தனித்து கொள்ளும் பொழுது அதற்கு நிறம் கிடைக்கிறது. இல்லை என்றால் நிறங்களும் இல்லை. ஒளி தன் இயக்கத்தை, வேகத்தை தனித்து கொண்டு நிறங்கள் பெறுகிறது. அவ்வாறான நிறங்களில் செந்நிறம் அமையும் பொழுது உயிரின கூட்டம் பிறக்கிறது. இதனால்தான் இறைவனுக்கு பல்லாயிரம் பல்லாயிரம் பெயர்களை சூட்டினாலும் சிவனே என்று நாம் அவனை அழைக்கும்போது என்னை பெற்றவனே எனும் உணர்வு இயல்பாக வாய்க்கிறது. அவன்தான் ஒளி, அவன்தான் தேசன். அவன் அப்படியே இருந்துவிட்டால் நமக்கு எதுவும் இல்லை, நாமே இல்லை. அவன் தன்னை தனித்து கொண்டு செந்நிறம் அடைகையில் உயிரினங்கள் பிறக்கின்றன. மாணிக்கவாசகர் திருவாசகத்திலேயே நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் என்று கூறியிருக்கிறார். காரைக்கால் அம்மையார் நிறந்திகழும் மைஞான்ற கண்டத்து வானோர் பெருமானே என்று கூறிவிட்டார். அவனுக்கு தனி நிறம் என்று எதுவும் இல்லை. அவன் நிறங்களை கடந்தவன். ஆனால் நிறம் பெற வேண்டுமென்றால் அவன் தன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டும், தனித்து கொள்ள வேண்டும். அதனை அவன் செய்கிறான். அப்படி செய்துதான் சிவந்த மேனியன் ஆகிறான். அவனை நாம் சிவன் என்று உரிமையுடன் அழைக்கும் அருளையும் அவனே வழங்குகிறான். ஆறாத இன்பம் அருளுவதற்காக அவன் அலையலையாகத்தானே வருகிறான். தன் பிள்ளைகளுக்கு ஆர்ப்பரிப்புடன் கூடிய இன்பத்தை அருளினால் அவர்களால் அதனை தாங்க இயலாது. ஏனென்றால் அவர்கள் மிக குறைந்த இயக்க நிலையில் இருப்பவர்கள். அவர்களுடைய உடல் வரையறைக்கு உட்பட்டது. இன்பத்தை கூட எழுச்சி இல்லாமல் அலையலையாகத்தான் அருள வேண்டும் என்று இருப்பவன் அவன். அது மட்டுமல்ல, ஆறாத தன்மையில் இன்பம் இருந்தால்தான் அது ஓயாமல் இருக்கும். எது ஆர்ப்பரிக்கிறதோ அது மீண்டும் ஓய்வு நிலைக்கு வரும். குழந்தைகளுக்கு இன்பம் ஓயவே கூடாது என்பதனால் அது எழுச்சியும் அடையக்கூடாது என்று இருப்பவன் அவன். அப்படி ஓயாத ஆர்ப்பரிப்பில்லாத இன்பத்தை அருளும் இறைவன் சிவன் எனும் ஒரு பெயரினையும் பெற்றிருக்கிறான். அவனது அப்பெயருக்குரிய நிலை யாவர்க்கும் எளிமையாக தான் இருக்க வேண்டும் என்ற அவன் விருப்பத்தினால் அவனே அமைத்து கொண்டது. அவன்தான் ஏகன். யாவற்றுக்கும் மேலெழுந்து ஏகமாக தான் ஒன்றே என்று இருப்பவன் ஒரு நிறத்துக்கு ஆட்படுகிறான். நிறம் நிலையற்றது. ஆனால் அப்படி நிலையற்ற நிறத்துக்கும் அவன் ஆட்படுகிறான். ஒரு பெயருக்குள் அவன் அடங்க இசைகிறான்.
இப்படி தன் குழந்தைகளுக்காக தன் அளப்பெருந்தன்மைகளை எல்லாம் தாழ்த்தியும் தனித்தும் அவன் இறங்கி வருவதனால் சிவனே என்று அவன் பெயரை சொல்லும் பொழுது கண்ணீர் மல்குதலையும் உணர்ச்சி பொங்குதலையும் கட்டுப்படுத்துவது அரிதாகி விடுகிறது. இவ்வாறான சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றான். அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணந்தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்கிறார். சிவன் எங்கே நிற்கிறான்? சிந்தையுள் நிற்கிறான். திருப்பெருந்துறையில் இறைவனை நம் தேவன் என்று கூறுகிறார். கோகழியில் இறைவனை குருமணி என்கிறார். இங்கே சிந்தைக்குள் இருப்பவனை சிவன் என்கிறார். ஏனென்றால் குருமணி, தேவன் ஆகிய சொற்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு வடிவத்திற்கு உட்படுவன. இந்த சிவன் என்ற சொல் எந்த வடிவத்திற்கும் உட்படாது. அது எந்த வடிவமும் எடுக்கும். அதனால் சிந்தையுள் கருவாக சிவம் இருக்கிறது என்ற கொள்கை நம் இறையியலில் நிலை பெற்றது. சிந்தையின் கருவாக இருப்பது சிவமே. சிவமே சிந்தை. சிவம் என்பது கரு. சிந்தை என்பதும் அதிலிருந்து வெளிப்படும் ஒரு கருத்தின் வளர்ச்சி நிலைதான். இங்கே சிவம் அல்ல, சிவன் சிந்தையுள் நிற்கிறான். தாய்மை என்பது ஒரு பண்பு. என் வாழ்க்கையில் இவரெல்லாம் தாய்மையுடன் இருந்தார்கள் என்று கூறும் பொழுது நாம் ஒரு கருத்தினை கூறுகிறோம், ஒரு செய்தியை முன்வைக்கிறோம். மாறாக இந்த பெண் எனக்கு தாயாக இருந்தாள் என்று கூறும் பொழுது கருத்தினை மட்டும் கூறவில்லை, உணர்ச்சியால் பிணைக்கப்பட்ட உறவினை முன்வைக்கிறோம். அப்படிப்பட்ட உறவினை இறைவனிடமிருந்து பெற்றவர் மாணிக்கவாசக பெருமான். அதனால்தான் சிவன் என் சிந்தையுள் நின்றான் என்கிறார். சிவம் எனும் கருத்து என் சிந்தைக்குள் இருந்து வழிநடத்தியது என்றெல்லாம் அவர் கூறவில்லை. உணர்ச்சியால் பிணைக்கப்பட்ட ஒரு உறவு நிலையை அவர் இங்கே கூறுகிறார். அவனே என் சிந்தையுள் நின்றான். அதனால் அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணந்தன்னை
உரைத்ததாக கூறுகிறார். இதில் எப்படிப்பட்ட கருத்து கருத்து தொகுப்பை நுட்பமாக பின்னி இருக்கிறார் என நோக்குவோம். அந்த அருளாலே அவன் தாளை வணங்குமாறும் செய்கிறான். இதனால் என்ன நிகழ்கிறது? சிந்தை மகிழ்கிறது. சிந்தையுள் நிற்பவன் சிவனாகிய என் தந்தை. அதனால்தான் அவன் தாள் வணங்குவதற்கு கூட எனக்கு பேறு வாய்த்தது. அவன் ஒருவேளை சிந்தைக்குள் நிற்கவில்லை என்றால் அவன் அருள் இல்லை. அவன் அருள் இல்லை என்றால் அவன் தாளினே நான் வணங்கப் போவதில்லை. இதற்கு என்ன அடிப்படையான கருத்து உரிய கருத்து என்றால், இறைவன் சிந்தைக்குள் இருந்து வழிநடத்துகையில் ஒவ்வொரு மனிதரும் தனது மூலத்தை நோக்கி பயணிக்கின்றனர். நான் யார்? எங்கிருந்து வருகிறேன்? இதற்கு முன் என்னவாக இருந்தேன்? இப்பொழுது எப்படி இருக்கிறேன் என்ற கேள்விகளுக்கான விளக்கங்களை சிந்தை வழங்கி கொண்டே இருக்கிறது. இந்த சிந்தை பயணத்தில் அந்த மனிதர் சிவனையன்றி வேறு எவனையும் பார்க்க வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அவனே யாவற்றையும் நிகழ்த்துகிறான், அவனே இந்த பயணத்தை அமைத்து அருளியிருக்கிறான் என்பது அப்பயணத்தில் இருக்கும் பொழுது தெள்ளத் தெளிவாக விளங்கிவிடுகிறது. அது விளங்கும் பொழுது அந்த ஒரு கணம், ஐயா உன்னையா நான் அறியாது இருந்தேன் என்று அப்படியே அவன் காலில் விழுவதை அன்றி வேறு எதுவும் தோன்றுவதில்லை. நானே என்னை வடிவமைத்து கொண்டேன், நானே என்னை ஆக்கி கொண்டேன் என்று இதுகாலம் இருந்தேனே, நீதான் இவ்வளவையும் உணர்த்தினாயா? நீதான் இவ்வளவையும் வழிநடத்தி இவ்விடத்திற்கு என்னை இட்டு வந்தாயா? உன்னை அறியாது இருந்து தொலைத்தேனே என்று அவன் காலில் விழுவதையன்றி செய்வதற்கு வேறு எதுவும் இல்லை. ஆனால் அவன் இன்பத்தை கூட ஆர்ப்பரிப்பில்லாமல் அருளும் அலையல்லவா. நாம் எவ்வளவு காலில் விழுந்து புரண்டாலும் அழுதாலும் அவன் அப்படியே நிற்கிறான். அவன் அசைவதே இல்லை, அவன் நிற்கிறான். அவன் தாள் அசையாது இருக்கிறது. மேலும் மேலும் சிந்தைக்கு ஊட்டத்தை அவன் வழங்கி கொண்டே இருக்கிறான். இதன் அடுத்த நிலையில் இதற்கு முன் நான் என்னவெல்லாம் செய்துவிட்டேன், எவ்வாறெல்லாம் இருந்தேன் என்ற யாவற்றையும் நானே ஓய்ந்து போகச் செய்து விடுகிறேன். அதுதான் முந்தை வினை முழுதும் ஓய்தல் எனப்படுவது. யாவும் என்னால் தான் நிகழ்கின்றன, யாவற்றையும் நானே நிகழ்த்தி கொள்கிறேன்
என்ற செருக்கும் அகந்தையும் சிந்தைக்குள் நிற்கும் அவனை முந்தைய வினைகள் இருக்கின்றனவே, இந்த எல்லா வினைகளும் ஓய வேண்டுமே என்ற ஏக்கம் பிறக்கிறது. ஓய்தல் என்பதே ஓங்கிய பிறகு நிகழ்வதுதான். ஓங்காதது ஓயாது. ஆய் என்பதுதான் ஓய் என்று வளர்ச்சி அடையும் என்ற ஆய் என்பது அடுத்த நிலையில் ஓய் என்று மாற்றமுறும். ஆயனான் மறைகளும் நீயே ஆதல் என்று மாணிக்கவாசகரே இறைவனை பாடுகிறார். ஆய கலைகள் எனும் சொல் வழக்கம் இருக்கிறது. ஆயம், ஆயர் எனும் சொற்கள் இன்றும் வழக்கத்தில் உள்ளன. இருக்கும் பலவற்றையும் ஒருங்காக ஒரு கூட்டமைவாக கொண்டிருத்தல் ஆயம் என்றாகும். ஆயனான் மறைகள் என்றால் இருக்கும் 4 மறைகளின் முழுமையும் அவை யாவற்றையும் என்று பொருள். இது ஓய் என்று மாற்றமடைகிறது அல்லவா? இருப்பன யாவும் அப்படியே ஆயம் என்று இருந்துவிட்டால் இருக்கும். ஆனால் அவையெல்லாம் இன்னும் எழுச்சி அடைய வேண்டும் என்று ஏற்றமெடுத்து ஒரு நிலைக்கு பிறகு ஓங்கும். அப்படி ஓங்கிய பின்னர் வேறு வழியே இல்லை, ஓய்ந்துதான் ஆக வேண்டும். ஓய்வு என்பதே ஓங்கிய பின்னர் நிகழ்வதுதான். அவ்வப்பொழுது நிகழ்வது இளைப்பாறல். உடல் மிக கடுமையாக உழைப்பிற்கு உட்படுத்தப்பட்டு விட்டது என்றால் அது ஓங்கும் நிலை. பின்னர் அது ஓய்வு நாடும். அவ்வப்பொழுது களைப்பினை ஆற்றிக்கொள்ளுதல் இளைப்பாறுதல். இது ஏன் இவ்வளவு விளக்கப்படுகிறது என்றால், முந்தை வினை முழுதும் ஓய உரைத்தல் என்பது எப்படிப்பட்டது என நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். சிந்தையுள் அவனே நிற்கிறான். அப்படி அவன் நின்று அவனே வழிநடத்தி கொண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்த பின்னர் எவற்றிலெல்லாம் ஓங்கினோமோ அவையெல்லாம் ஓயட்டும் என்று ஏங்கி அழுது புலம்புவதுதான் போக்கு. வினை ஓய வேண்டும். இறைவனை உணர்ந்து விட்டால் முந்தை வினைகள் ஓய வேண்டும் என்ற வேட்கை எழும். முந்தி நின்ற வினைகள் அவை தீர அவை போக சிந்தி நெஞ்சே. சிவனார் திருப்புன்கூர் என திருப்புன்கூரை பாடும் பொழுது அந்த திருத்தலத்தில் உள்ள இறைவன் முந்தைய வினைகளை ஓயச் செய்பவன் என திருஞான சம்பந்தர் கூறுகிறார். அவரும் இதே கருத்தைத்தான் இன்னும் எளிமையாக கூறுகிறார். முந்தி நின்ற வினைகள் அவை போக சிந்தி நெஞ்சே. சிவனார் திருப்புன்கூர். நெஞ்சமே, சிவனாருடைய அல்லது சிவன் ஆகிய நம் இறைவன் ஆர்க்கும் இடமாகிய திருப்புன்கூரில் முந்தைய வினைகள், முந்தி நின்ற வினைகள் யாவும்
ஓயட்டும் என்று சிந்திப்பாய் என்றுதான் தொடங்குகிறார். அவனை நாம் சிந்திப்பதில்லை. சிந்தையுள் அவன்தான் இருக்கிறான். அவன்தான் சிந்திக்கச் செய்தான் என்பதே அதன் பிறகுதானே புரிகிறது. இதனைத்தான் அவன் அருளால் அவன்தாள் வணங்கி என்று மாணிக்கவாசக பெருமான் குறிப்பிடுகிறார். முந்தை வினைகள் ஓங்கிவிட்டன, இனி அவை ஓய்ந்துதான் தீர வேண்டும். அப்படி அவை யாவும் ஓய்வதற்கு நான் என்ன செய்வது? சிந்தை மகிழ வேண்டும். என் சிந்தை மகிழ்வதற்கு சிவனாகிய அவன் புராணத்தை உரைப்பதுதான் ஒரே வழி. அவன் புராணத்தை நான் உரைக்கிறேன் எனும் பொழுது என் முந்தை வினைகளெல்லாம் ஒன்றுமே இல்லை என்பதனை ஒவ்வொரு கணமும் நான் விளங்கிக் கொள்கிறேன். அதனால் அவையாவும் ஓய்ந்தே போகும். என் புராணமே பெரிது என இருந்தேன். அவன் என் சிந்தையுள் நின்று என்னை அரவணைத்து நானே உன் குருமணி என்று காட்டிவிட்டான். அவன் தாள் வணங்கினேன். உண்மை விளங்கிவிட்டது. ஆனால் ஒன்று உறுத்தி கொண்டிருக்கிறது. ஐயோ, முந்தைய வினைகள் இவ்வளவு இருக்கின்றனவே, அவ்வளவு வினைகளில் ஓங்கினோமே என்று அந்த கடந்த காலம் உறுத்துகிறது. என் சிந்தை மகிழ வேண்டும். அத்துயரங்களிலிருந்து விடுபட வேண்டும். அந்த முந்தை வினைகள் யாவும் ஓய்வதற்கு ஒரே வழி சிவனே சிவனே என்று அவன் புராணத்தை ஓதுவதுதான். அவ்வாறு நான் சிவபுராணம் தன்னை உரைக்கிறேன் என்று இவ்வடியை அவர் நிறைவு செய்கிறார். இத்துடன் இன்றைய பாடம் நிறைவுற்றது. மீண்டும் அடுத்த வகுப்பில் இணைவோம். உங்கள் அனைவருக்கும் அம்மையப்பர் அருள் நிறைவதாக. நன்றி.